நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பு இயல் 2 இலக்கணம் தொகை நிலை தொடர்கள். சரி, இந்த பாட்டை பாருங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு 100 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தொகை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன பொருள்? இப்போ நற்றினை அப்படிங்கிற நூலை எடுத்துக்கலாம். இந்த நூலை எழுதினது யாரு? நமக்கு தெரியாது. ஏன்னா உள்ள நீங்கள் திறந்து பார்த்தீர்களேயானால் நிறைய பாடல்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு ஆசிரியர் எழுதுன மாதிரி இருக்கும். அப்போது தனித்தனியாக கிடைத்த பாடல்களை எல்லாம் சேகரித்து ஒரு நூலாக தொகுக்கப்பட்டதுனால தான் இதை தொகை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அகநானூறு அப்படிங்கிற நூலில் ஊட்டியார் என்ற பெயரில் ஒரு செய்யுள் காணப்படுது. இந்த செய்யுள் ஊட்டியாரால் தான் எழுதப்பட்டதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த செய்யுள் எழுதியவருடைய உண்மையான பேர் யாருக்குமே தெரியல. அதனால் அந்த செய்யுளில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து அவருக்கு ஊட்டியார் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தொகை நூல்களில் பல செய்யுள்கள் இந்த மாதிரி எழுதினவங்களுடைய பேர் நமக்கு கிடைக்கல. அதனால் அந்த செய்யுள்ள வரிகளில் வரக்கூடிய ஒரு பெயரையே எடுத்து அவங்களுக்கு பெயராக சூட்டப்பட்டிருக்குது. இந்த மாதிரி மறைக்கப்பட்ட ஒன்றைத்தான் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய சட்டை பையிலே ஒரு 50 ரூபாய் வச்சிருக்கிற, உன் நண்பன்கிட்ட கேட்குற, நீ அந்த 50 ரூபாவை மறைச்சி வச்சிருக்கிற. உன் நண்பன்கிட்ட போய் கேட்குற, எவ்வளோ தொகை என்கிட்ட இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குற. அவன் அது தெரியலன்னு சொல்கிறான். ஏன்னா நீ அதை உன்னுடைய சட்டை பையிலே மறைச்சி வச்சிருக்கிற. இப்போ நீ அதை எடுத்து வெளியில் காமிக்கிற, எல்லாருக்குமே அது தெரியுது. இவ்வளோதான். உன்னுடைய பாக்கெட்டில் மறைச்சி வச்சிருக்க பார்த்தியா, அது தொகை. வெளிப்படையாக தெரிந்தால் அது தொகா நிலை. இப்போது ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தில் சொற்கள் சில மறைந்து வந்திருக்கும். அப்படி மறைந்து வந்திருந்தால் அது தொகை. வெளிப்படையாக எல்லா சொல்லுமே வெளிப்படையாக தெரிஞ்சது அப்படின்னா அது தொகா நிலை. இப்போ நம்ம தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன, அதில் வரக்கூடிய வகைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நாம இப்போ இலக்கணத்துக்குள்ள போகலாம். சொற்றொடர் அப்படின்னா என்ன? இதை எப்படி பிரிக்கலாம்? சொல் கூட்டல் தொடர் சொற்றொடர். அப்போ சொற்கள் தொடர்ந்து பொருள் தந்தால் அது சொற்றொடர் அல்லது தொடர் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம் பாருங்க. நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். அப்போ 2 சொற்கள் இங்கு தொடர்ந்து பொருள் தருகிறது. அதனால் இதை சொற்றொடர் என்று அழைக்கிறோம். அடுத்தது தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன? பெயர் சொல்லும் வினை சொல்லும் சேரக்கூடிய தொடரில் அதனுடைய இடையில வேற்றுமை உருபுகளோ வினை உருபுகளோ பண்பு உருபுகளோ மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரே சொல் போல நிற்குமேயானால் அதைத்தான் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உதாரணம் பாருங்க. கரும்பு தின்றான். இதில் கரும்பு அப்படிங்கிறது பெயர் சொல், தின்றான் அப்படிங்கிறது வினைச்சொல். அப்போ 2த்துக்கு இடையில ஏதோ ஒரு எழுத்து மறைஞ்சி வந்திருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை வேறு எப்படி எழுதலாம்? கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ அந்த கரும்பு தின்றான் என்கின்ற வார்த்தை கரும்பை தின்றான் அப்படிங்கிற பொருளில் வருது. அப்போ இங்கு ஐ அப்படிங்கிற உருபு மறைந்து வந்துள்ளது. இதைத்தான் தொகைநிலை தொடர் என்று அழைக்கிறோம். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். என்னென்ன வகை? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இந்த 6 வகைகளையும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகளை பற்றி நீங்கள் முன் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற்றுமை உருபுகள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆள்கு இன்னது கண். ஐ ஆள்கு இன்னது கண். இந்த வேற்றுமை உருபுகளில் ஏதாவது ஒன்று ஒரு வாக்கியத்தில் மறைந்து பொருள் தந்தது அப்படின்னா அது வேற்றுமை தொகை. உதாரணம் இங்கே பாருங்க. மதுரை சென்றார். இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்? மதுரைக்கு சென்றார். ஊர் போனான். எப்படி புரிஞ்சிக்கலாம்? ஊருக்கு போனான். அப்படின்னா இங்கே என்ன வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது? கு அப்படிங்கிற வேற்றுமை உருபு இங்கு மறைந்து வந்துள்ளது. இந்த மாதிரி பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில கு அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைந்து பொருளை உணர்த்துறதுனால இதனை வேற்றுமை தொகை என்று அழைக்கிறோம். அடுத்தது பாருங்க. இந்த வேற்றுமை தொகையிலேயே
உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு ஒன்று வருது. அது என்னது அப்படின்னா அதுலேயே கொடுத்துருக்காங்க பாரு. உருபு, வேற்றுமை உருபுகளில் ஏதோ ஒரு உருபும் அதனுடைய பயன், ஏதோ ஒரு செயல் நடந்திருக்குது, அந்த செயலுக்கான ஒரு பயன், என்ன பயன் அப்படிங்கிறதும் கூட மறைஞ்சி வந்திருக்கும். அதைத்தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. தொக்கி என்பதனுடைய பொருள் என்ன? மறைந்து. தொக்கி மறைந்து. அப்போ உருபும் பயனும் உடன் மறைந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பாருங்க, தேர்ப்பாகன். இந்த வார்த்தை நமக்கு எப்படி பொருள் உணர்த்துது? தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு விரிந்து பொருளை உணர்த்துகிறது இல்லையா? இந்த தொடரில் தேர், பாகன் அப்படிங்கிற சொற்களுக்கு இடையில ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபும் ஓட்டும் அப்படிங்கிற பொருளை விளக்கும் பயனும் மறைஞ்சி வந்திருக்குது. இதைத்தான் நாம் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கிறோம். அடுத்தது பாருங்க, தமிழ் தொண்டு. இதை எப்படி நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம்? தமிழுக்கு செய்யும் தொண்டு. இதில் கு அப்படிங்கிற வேற்றுமை உருவும் செய்யும் அப்படிங்கிற பயனும் மறைந்து வந்திருக்கிறதுனால இதனையும் நம்ம என்ன சொல்கிறோம்? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கிறோம். அடுத்து நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வினைத்தொகை. அதுக்கு முன்னாடி பெயரெச்சம் அப்படின்னா என்ன? நீங்கள் முன் வகுப்பில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நினைவுபடுத்தி பாருங்கள். இதை எப்படி பிரிக்கலாம்? பெயர் கூட்டல் எச்சம்னு பிரிக்கலாம். எச்சம்னா என்ன? ஒரு வார்த்தை முழுமை பெறாமல் இருந்தால் அதை எச்சம்னு சொல்லுவோம். அந்த எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் நின்னது அப்படின்னா அதுதான் பெயரெச்சம். உதாரணம் பாருங்க, படித்த மாணவன். படித்த அப்படிங்கிறது எச்சமாக இருக்குது. அந்த வார்த்தையை தொடர்ந்து மாணவன் அப்படிங்கிற பெயர் சொல் சேர்ந்ததுனால இதை பெயரெச்சம்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது வினையெச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எச்ச சொல் இருக்குது, அதை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் சேர்ந்தது அப்படின்னா அது வினையெச்சம். உதாரணம் பாருங்க, படித்து வந்தான். இங்கே படித்து என்பது ஒரு எச்ச சொல்லு, வந்தான் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் சேர்ந்ததுனால இதை வினையெச்சம் என்று அழைக்கிறோம். இங்கே நல்லா கவனித்து பாருங்க, இந்த ரெண்டு இடத்துலையுமே எச்சமாக வரக்கூடிய சொல் எதை உணர்த்துது? ஒரு வினையை உணர்த்துது இல்லையா? இங்கே பெயரெச்சத்தில் பாருங்க, படித்த அப்படின்னா படிக்கக்கூடிய ஒரு செயல், அது ஒரு வினைச்சொல். அடுத்தது பாருங்க, படித்து, இதுவும் ஒரு வினையை குறிக்குது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய வினையை தொடர்ந்து பெயர் வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். அதுவே ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய வினையை தொடர்ந்து இன்னொரு வினைச்சொல் சேர்ந்தது அப்படின்னா அது வினையெச்சம். சரி, இந்த பெயரெச்சத்தை குறிக்கக்கூடிய வாய்ப்பாடுகள் 3 வாய்ப்பாடுகள் காணப்படுது. எதெல்லாம் அப்படின்னா செய்த, செய்கின்ற, செய்யும். இந்த 3 வாய்ப்பாடுகளை அடிப்படையாக வச்சு தான் இந்த பெயரெச்சம் தோன்றுது. இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். படித்த அப்படிங்கிறது எந்த வாய்ப்பாட்டில் அடங்கும்? செய்த அப்படிங்கிற வாய்ப்பாட்டுக்குள்ள அது வருது. இந்த செய்த அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்கிறது அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்கிறது. செய்கின்ற என்பது நிகழ்காலம், செய்யும் என்பது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வாய்ப்பாடு. அப்போ படித்த மாணவன் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. நாம் இப்போ வினைத்தொகைக்குள்ள வரலாம். இங்க பாருங்க, காலம் காட்டும் இடைநிலை, பெயரச்ச விகுதி, இந்த ரெண்டுமே மறைந்து நிற்க அப்படின்னு சொல்றாங்க. வீசும் தென்றல் கொள் களிறு, இதில் வாய்ப்பாடு வெளிப்படையாக தெரியுதா? வீசும் தென்றல், அதில் வாய்ப்பாடு வெளிப்படையாக தெரியுதான்னு பாருங்க. இல்லை. அப்போ அவங்க சொல்கிறது சரிதான். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க. ஆமாம், இங்கே வீசும் அப்படிங்கிறதுல மறைஞ்சு நிற்குது. அதுக்கப்புறம் வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் இங்கே வினைப்பகுதி எது? வீசும் அப்படிங்கிறது வினைப்பகுதி. அதை தொடர்ந்து ஒரு பெயர் தென்றல் அப்படிங்கிற ஒரு பெயர் நிற்குது. அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு சொல் போல் நடப்பது. வீசும் தென்றல் அப்படிங்கிறது ஒரு சொல் போல காணப்படுது. இதைத்தான் வினைத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது காலம் வெளிப்படையாக காட்டாமல் ஒரு வினைப்பகுதியும் ஒரு பெயரும் சேர்ந்து ஒரு சொல் போல் நடந்தால் அது வினைத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. இது நன்னூலார் நன்னூலில் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே காலம் கறந்த என்றால் மறைந்த என்று பொருள். அப்போ காலம் மறைந்த பெயரச்சம்தான் வினைத்தொகையாகும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போது இந்த வினைத்தொகையாக வரக்கூடிய சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருவது போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க இதை விரிச்சு நம்ம இப்போது பொருள் சொல்லி பாருங்க. வீசும் தென்றல், எப்படி இது முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி சொல்ல முடியும்? வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். கொள்களிறு அப்படிங்கிறது கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்னு 3 காலத்தையும் நம்ம விரிந்து பொருள் கொள்ள முடியும். இதைத்தான் வினைத்தொகை என்று அழைக்கிறோம். இந்த வினை பகுதியும் அதை அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் மட்டும்தான் இந்த வினைத்தொகை அமையும். அடுத்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு பண்பு தொகை. எதெல்லாம் பண்பை உணர்த்தும்? நிறம், வடிவம், சுவை, அளவு. இந்த பண்பை உணர்த்தக்கூடிய பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில மை அப்படிங்கிற பண்பு விகுதியும் ஆகிய ஆன அப்படிங்கிற பண்பு உருபுகளும் மறைந்து வந்தது அப்படின்னா அது பண்பு தொகை. உதாரணம் பாருங்க, செங்காந்தல். இதை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் காந்தல். அப்போ இங்கே மைங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்குது. அடுத்தது இதை எப்படி நம்ம விரித்து சொல்ல முடியும்? செம்மையாகிய காந்தல். அப்போ ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபும் இங்கு மறைந்து வந்திருக்குது. இந்த மாதிரி பண்பு விகுதியும் பண்பு உருபுகளும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. அடுத்தது வட்ட தொட்டி. இது எப்படி பிரித்து எழுதலாம்? வட்டம் கூட்டல் தொட்டி. அப்போ இத்துக்கு பதிலாக இங்கு இம்மு வந்திருக்குது. அப்போ வட்டம் கூட்டல் தொட்டின்னு வந்திருக்குது. இதை நம்ம எப்படி இன்னும் விரிக்க முடியும்? வட்டமான தொட்டி. அப்போ ஆன அப்படிங்கிற பண்பு உருபு இங்கு மறைந்து வந்திருந்தனால இது பண்பு தொகை. அடுத்தது பாருங்க, இன்மொழி. இது எப்படி பிரிக்கலாம்? இனிமை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாம். இங்கு மை அப்படிங்கிற பண்பு விகுதி மறைந்து வந்துள்ளது. அடுத்தது இதை எப்படி விரித்து சொல்ல முடியும்? இனிமையான மொழி. அப்போ ஆன அப்படிங்கிற பண்பு உருபு இங்கு மறைந்து வந்துள்ளது. அதனால் இது பண்பு தொகை. சரி, இதுலேயே பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு ஒன்று வந்திருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் 2 பேர் இருக்கும். அதில் சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் நின்று இடையில ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு மறைந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. உதாரணம் பாருங்க, பாம்பு என்பது பொது பெயர். எல்லா பாம்பு இனத்தையும் சேர்த்து நம்ம பாம்புன்னு தான் சொல்கிறோம். அதனால் அது பொது பெயர். சாரை என்பது சாரப்பாம்பை மட்டும்தான் குறிக்கும். அப்போ அது சிறப்பு பெயர். அப்போ சாரை பாம்பு என்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இங்கு சாரையாகிய பாம்பு, அப்போ ஆகிய என்கின்ற பண்பு உருபு மறைந்து வந்துள்ளது. அடுத்தது எல்லா மரத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? மரம் அப்படின்னு சொல்லுவோம். இது பொது பெயரில் வந்துடும். பனை அப்படிங்கிறது பனை மரத்தை மட்டும்தான் குறிக்கும். அதனால் இது சிறப்பு பெயரில் வரும். அப்போ பனை மரம் என்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இங்கு பனையாகிய மரம், அதில் ஆகிய என்கின்ற பண்பு உருபு மறைந்து வந்துள்ளது. அடுத்தது முல்லைப்பூ. பூ அப்படிங்கிறது பொது பெயர். முல்லை அப்படிங்கிறது முல்லைப்பூவை மட்டும்தான் குறிக்கும். அதனால் அது சிறப்பு பெயர். அப்போ முல்லைப்பூ என்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இங்கு முல்லையாகிய பூ அப்படின்னு ஆகிய என்கின்ற பண்பு உருபு மறைந்து வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, திங்கள். திங்கள் அப்படிங்கிறது எதையெல்லாம் குறிக்கும்? மாதத்தை குறிக்கும், நாளை குறிக்கும், நிலவை குறிக்கும். அப்போ திங்கள் என்பது பொது பெயர். ஆணி என்பது சிறப்பு பெயர். அப்போ இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆணி ஆகிய திங்கள் ஆகிய என்கின்ற பண்பு உருபு இங்கும் மறைந்து வந்துள்ளது. அடுத்தது மார்கழி திங்கள். திங்கள் என்பது பொது பெயர். மார்கழி என்பது மார்கழி மாதத்தை மட்டும்தான் குறிக்குது. அதனால் அது சிறப்பு பெயர். மார்கழி ஆகிய திங்கள், அப்போ ஆகிய என்கின்ற பண்பு உருபு இங்கும் மறைந்து வந்துள்ளது. இந்த மாதிரி வரக்கூடியது தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில உவம உருபு மறைந்து வந்தால் அது உவமை தொகை. சரி, உவமை அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பொருளை அந்த பொருளை விட உயர்வான பொருளோடு ஒப்புமைப்படுத்துவது. அந்த உயர்வான பொருள் இருக்குது இல்லையா, அதுதான் உவமை. ஒப்புமைப்படுத்தப்பட்ட பொருள் இருக்குது இல்லையா, அது உவமேயம். உதாரணம் இங்கே பாருங்க, மலர் கை.
இதில் கை வந்து எதனோட ஒப்புமைப்படுத்துகிறாங்க? மலர். மலர் எப்படி இருக்கும்? மென்மையாக இருக்கும். அப்போது இவங்களோட கை வந்து மென்மையாக இருக்குது அப்படின்றாங்க. எதை போன்று மென்மையாக இருக்குது? மலர் போல மென்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொருளை அதை விட உயர்வான ஒரு பொருளோட ஒப்புமைப்படுத்துறதுனால இது உவமை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதில் மலர் போன்ற கை, அப்போ போன்ற அப்படிங்கிற உவம உருபு இங்கு மறைந்து வந்ததுனால இது உவமை தொகை. அடுத்தது பாருங்க, கார் கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார் மேகம். மழை காலத்தில் வந்து மேகம் எப்படி இருக்கும்? நல்லா கருமையாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கருமையாக இருக்குது இல்லையா, அது மாதிரி இந்த கூந்தல் வந்து கருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார் போல கூந்தல். அப்போ போல அப்படிங்கிற உவம உருபு இங்கு மறைந்து வந்துள்ளது. அடுத்து பாருங்க, பவள வாய். அப்போ இங்கே வாய் அப்படிங்கிறத பவளத்தினுடைய நிறத்தோட ஒப்பிட்டு சொல்கிறதுனால இது பவள போல் வாய், பவளம் போலும் வாய் அப்படிங்கிறதுனால இங்கே போலங்கிற உவம உருபு மறைந்து வந்துள்ளது. அதனால் இது உவமை தொகை. எதெல்லாம் உவம உருபுகள் அப்படின்னா, போல புறைய ஒப்ப உரழ மான கடுப்ப இயைய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமத்து உருபே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 12 உவம உருபுகளில் ஏதாவது ஒரு உவம உருபு மறைந்து வந்தால் அது உவமை தொகை. அடுத்து நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. இந்த உம்மை தொகையானது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படிங்கிற 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். உதாரணம் பாருங்க, அண்ணன் தம்பி. இதை எப்படி விரித்து பொருள் கொள்ள முடியும்? அண்ணனும் தம்பியும். அப்போ எண்ணல் அளவையில் வருகிறது. அடுத்தது பாருங்க, முழம் அங்குலம். இது எப்படி விரித்து சொல்லலாம்? முழமும் அங்குலமும் அப்படின்னு நீட்டல் அளவையில் வருது. 2 சொற்களில் மட்டுமே உருபு மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. அதுவே 3 சொற்கள், அதாவது 2க்கு மேற்பட்ட சொற்களில் உருபு மறைந்து வந்தால் அது பன்மொழி தொடர் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம் பாருங்க, சேர சோழ பாண்டியர். இதை எப்படி விரித்து பொருள் கொள்ளலாம்? சேரனும் சோழனும் பாண்டியனும். அப்போ இது பன்மொழி தொடர். அடுத்தது நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு அன்மொழி தொகை. வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தா அது என்னன்னு பார்த்தோம்? வேற்றுமை தொகைன்னு பார்த்தோம். காலம் கறந்த பெயரச்சம் என்னன்னு பார்த்தோம்? வினை தொகைன்னு பார்த்தோம். பண்பு விகுதியும் பண்பு உருபுகளும் மறைந்து வந்தால் அது என்ன தொகை? பண்பு தொகைன்னு பார்த்தோம். உவம உருபு மறைந்து வந்தால் உவமை தொகை, உருபு மறைந்து வந்தால் உம்மை தொகை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 5 தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வந்து பொருள் தந்தால் அது அன்மொழி தொகை. உதாரணம், சிவப்பு சட்டை பேசினார். இதை எப்படி நம்ம பொருள் கொள்ளலாம்? சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அடுத்தது பாருங்க, முறுக்கு மீசை வந்தார். இதை எப்படி பொருள் கொள்ளலாம்? முறுக்கு மீசை உடையவர் வந்தார். அப்போ இங்க அணிந்தவர், உடையவர் அப்படின்னு தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வந்து பொருள் தந்ததுனால இது அன்மொழி தொகை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இலக்கணத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.